வணக்கம். இன்றைக்கி 3 ஆகஸ்ட் 2021. டைம் வந்து கரெக்டாக 9 மணி 12 நிமிஷம் ஆகுது. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ஜூனுக்கு அப்புறமாவே ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி போடக்கூடிய டிமாண்ட் அண்ட் சப்ளை ட்ரிகர் ஆக மாட்டேங்குது. ஸோ 35,200 இன்றைக்கி பார்த்திங்கன்னா 35,200 கிட்ட வந்ததுன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகணும். அதனால் 35,200 புட் ஆப்ஷன், அதே போல் 34,100 கிட்ட வந்ததுன்னா பை ஆகணும். ஸோ அதனால் 34,100 கால் ஆப்ஷன் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நமக்கு இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளையில் ட்ரிகர் வந்ததுன்னா மட்டும்தான் எடுப்போம். அதுக்கப்புறம் நிறைய பேர் புது ஸ்ட்ராட்டஜி கேட்டிருந்தாங்க. நான் இப்போ எல்லா ஸ்ட்ராட்டஜி நான் டெஸ்டிங் போயிட்டுருக்குன்னு சொன்னேன், எல்லாம் முடிஞ்சுது. ஸோ இந்த வாரம் மட்டும் இந்த இருக்கிற ஸ்ட்ராட்டஜியில் ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்த வாரம் நிறைய புது ஸ்ட்ராட்டஜி பற்றி வீடியோ நான் போடுறேன். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய புது மார்ஜின் ரூலுக்கு ஏற்ற மாதிரியும் வெறும் ஆப்ஷன் பையிங்க்கு வர மாதிரியும் எல்லாமே டெஸ்டிங்லாம் முடிஞ்சு ரெடியாக இருக்குது. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக இதை முடிச்சுட்டு அடுத்த வாரம் போடுறேன். அதே போல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னால் ஃபுல் ரெக்கார்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. முடிஞ்ச மட்டும் ரெக்கார்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா கூட போஸ்ட் மார்க்கெட் முடிஞ்சக்கப்புறம் நான் வீடியோ எடுத்து போட பார்க்குறேன். இப்போதைக்கு ஸ்கேல்பிங்க்கு எதுவும் இல்லை. மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். சரியாக 9 மணி 35 நிமிஷம் ஆகுது. இப்போ நம்ம 34,400 கால் ஆப்ஷன் ஸ்கேல்பிங்காக ஒரு 8 லாட் பை பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு எம்டிஎம் பார்க்குறோம். ஒரு 2,600 கிட்ட எம்டிஎம் மைனஸில் இருக்குது 34,400 கால் ஆப்ஷனில். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 7,300 கிட்ட மைனஸில் இருக்குது. இன்றைக்கி இதோட ட்ரேட் நிறுத்திக்கிறோம். நாளை ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.